சோ எது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்? பார்த்தா அந்த அடுத்த பேஜ்ல இருந்து புத்திர அம்ப அகமபி எதி அந்த அதுல இருந்து பண்ணணும் மாட்டா, அடுத்த பேஜ்ல இருந்து பண்ணணும் மாட்டா. ஓகே, பேஜ் 64. ஆமா மாட்டா. அகமபி எதி பின பால்யே அதுல பண்ணணும். என்ன சார்? தான் மாதா, அதாவது அம்ப அகமபி எதி ந பால்யே அந்த லைன் அப்படியே. ஓகே ஓகே ஓகே. யார் பண்ணல இது வரைக்கும்? யார் பண்ணலையோ பண்ணுங்க. பார்வதி ஹரிகரன் மேடம் பண்ணிட்டாங்க. மீனாட்சி மேடம் நீங்க பண்ணலையோ? மீனாட்சி மேடம் மாத்தா நான் பண்ணல, ஆனா ப்ரிப்பேர் பண்ணல மாத்தா. சரி ஓகே, வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்க. அடுத்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷூர் ஷூர். நித்யா மேடம் பண்றீங்களா? மாத்தா பண்ணிருக்கேளா? பண்ணிருக்கேன் மாத்தா. யார் பண்ணிருக்கேளோ அவ பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க. புத்திரஹ அம்ப அகமபி எதி ந பால்யே வித்யாமப்யஸ்யே தர்ஹி மயாபி யாச்சித்தவ்யம் ஸ்யாத் கிம் நஹ. தாயே கிடையாது, கிம் ந கிம் ந சாரி மாதா. நஹா போட்டனா அஸ்மாக்கம்ங்கற ஆமா அர்த்தத்துல மாதா, சாரி மாதா. பி கேர்ஃபுல். தாயே, நானும் சிறு வயதில் படிப்பு கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் என்னாலும் பிச்சை எடுக்க வேண்டி இருந்திருக்கும் அல்லவா, இல்லையா அப்படின்னு எழுதியிருக்கேன் மாதா. அது கரெக்டா மாதா? அம்ப வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க அம்பா சப்தக சம்போதன பிரதமா. அகம் தகாராந்த திரிஷலிங்கேஷு சமான அஸ்மத் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்பி யதி ந எல்லாமே அவ்யயம் மாதா. பால்யே அகாராந்த புல்லிங்க பால்ய சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். வித்யாம் அபியஸ்யே அங்க எது மாதா? வித்யாம் வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க வித்யா சப்தக தித்யா விபக்தி ஏகவச்சனம். அபியஸ்யே வந்து அபி பிளஸ் அஸ் தாத்து லட்லகார கர்மணிய மாதா. அது உத்தம புருஷ ஏகவச்சனம் மாதா. கர்த்தரி தானே மாதா? ஓகே ஓகே. தர்ஹி அப்பி வந்து அவ்யயம். மயா தகாராந்த திரிஷலிங்கேஷு சமான அஸ்மத் சப்த திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். யாச்சித்தவ்யம் வந்து யாச் தாத்து தவ்யத் பிரத்யய ஒன் யூஎஸ் மாதா. ஸ்யாத் அஸ் தாத்து விதிலிங்க பிரதம புருஷ ஏகவச்சனம். இங்க கிம் வந்து அந்த சப்த கக்காரத்துல எடுத்துக்கணுமா இல்லைன்னு எதுல எடுத்துக்கணும்னு தெரியல மாதா. ஆமா, கிம்னா நீங்க சப்த கக்காரத்துல எடுத்துக்கலாம். கரெக்ட், எடுத்துக்கலாம்ல மாதா. ஓகே மாதா. நான் வந்து அவ்யயம். மாதா ஜாத்த கஹ சந்தேக யாச்சித்தவ்யமேவ பவேத். மகனே என்ன சந்தேகம்? பிச்சை எடுத்தலே நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன் மாதா. அது கரெக்டா மாதா? இல்ல அதாவது தவ்யத் வந்திருக்கு இல்லையாமா இங்க? யாச்சித்தவ்யம் ஏவ பவேத். அப்போ யாச்சித்தவ்யம் அப்படின்னுட்டு இங்க வந்திருக்கு. முன்னாடி இருக்கிற யாச்சித்தவ்யம் மாதிரி தான் இது. அங்க யாச்சித்தவ்யம் சியாத் வந்திருக்கு, இங்கே யாச்சித்தவ்யம் பவேத். ஓகே. So both are actually அஸ்தாத்து மாதிரி தான். பூதாத்து பூதாத்து விதிலிங்க. அங்கேயும் விதிலிங்க இங்கேயும் விதிலிங்க. ஓகே, சோ யாச்சித்தவ்யம். சொல்லுங்க. அந்த ஜாத்த நான் எழுதல மாட்டா. அதுக்கு டவுட் வந்து that is one word I thought நீங்க என்ன சொல்றேன்னு பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். see ஜாத்த அப்படிங்கிறது அது வந்து இட் இஸ் born to be born. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஜாட்டங்கிற வேர்டு வந்து இட் இஸ்
என்ன சொல்றது, இட் இஸ் யூஸ்ட் as an exclamation. அதனால இந்த ஜன் பிளஸ் இக்த பிரத்யய மாதிரி வருமா மாதா? ஆமா, அதாவது ஜன் பிளஸ் ஓகே ஜம் பிளஸ் இக்த பிரத்யை வந்தானா உங்களுக்கு வந்து ஜாத்தா வரும். ஆனா இந்த இடத்துல வந்து இட் இஸ் யூஸ்ட் as a இதாதான் யூஸ் பண்ணிருக்கு. அதாவது எப்படி கேட்டானா வந்து சம்போதனமா யூஸ் பண்ணிருக்கு. பாத்தீங்களா? ஆமா மாதா, ஆமா கரெக்டா? ஆமா மாதா. சம்போதனமா யூஸ் பண்ணிருக்கு. அப்ப சம்போதனமா யூஸ் அதாவது இப்ப ஜாத்தக அப்படின்னு சொன்னானா இட் இஸ் ஆக்சுவலி ஜன்னு பிளஸ் பாவே பிரயோகத்துல இக்த பிரத்யே தான். இங்க வந்து ஒரு சைல்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை வேர்பா பார்க்காம இதை வந்து நம்ம Noun-ஆ இக்த பார்க்கணும். பிரத்யே வந்ததுனால இதை வந்து ஒரு நவுனா நம்ம பார்க்கிறோம். ஓகே மாதா. நம்ம நவுனா பார்க்கும்பொழுது இந்த ஜாத்தங்கிற சப்தத்தை நம்ம எப்படி சொல்றோம்னா ஜாத்த குழந்தையே அப்படின்னு குழந்தாய். குழந்தாய் அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா? ஓகே. அந்த ஆமா மாதிரி மாதா. அவன் வந்து எப்படி அம்பா அப்படின்னு சொல்றானோ அத ஆ, மாதிரி இங்க வந்து குழந்தாய்னு ஜாத்த. ஓகே ஓகே மாதா. so it is actually a சம்போதனம் there. so அதனால ஜாத்த ஜாத்த. ஓகே மாதா. ஓகே. ஏன்னா இது அகாராந்த வந்து புல்லிங்க மத்த நபும்சகலிங்கத்துல ஜாத சப்தம் அந்த மாதிரி வருது இல்லையா? சம்போதன பிரதமா வத்ச அப்படின்னு தான். இது புல்லிங்கம் தான் சார். புல்லிங்கம் தான் வத்ச சார் இது வந்து அப்படிங்கறத சார் இது வந்து அந்த குழந்தைய வத்ச அப்படின்னு சொல்றால சார். ஆமா, அந்த வத்சாக்கு பதிலா தான் இன்னொரு வேர்டு வந்து ஜாத்த அப்படி. ஜாத்த இல்ல, அதுலதான் எனக்கு டவுட் வந்ததுனால பார்க்கும்போது நபும்சகலிங்கன்னு போட்டிருந்தது, ஜாத்த நியூ பார்ன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அது நபும்சகலிங்கன்னு போட்டிருக்காளேங்கிறதுக்காக கேட்டேன். இல்ல இல்ல அது ஜாத்தக சார் நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா ஜன்னு அதாவது இந்த இது வரும்ல ஜனி பிராதுர் பாவே ஆமா விபான் ஃபோர்த் பிரதீபா. தித்யா விபக்தி ஜாயத்தே நம்ம வருது இல்லையா? ஆமா அந்த ஆமா ஜன்னோட இட்ட பிரத்யை ஆட் பண்றோம். ஜாத் ரைட். அப்ப அது புல்லிங்கமா வந்துருது. ரைட். ஜாத்தக ஜாத்தா ஜாத்தம். ஜாத்தம். ஓகே ரைட் ரைட். ஓகே மாதா, கிளியர். தேங்க்யூ மாதா. அததான் அதுல ஒரே ஒரு சின்ன இது மாத்திரம் சொல்லணும் மாதா. இப்போ நானும் ஒரு படிக்காமல் இருந்திருந்தால்னு சொன்னாங்க இல்லையா? நான் ஜஸ்ட் அவன் குழந்தையா இருக்கிறதுனால நானும் பால பருவத்தில் படிக்காமல் இருந்தால், இப்போ நான் படிக்காம இருந்தேன்னா அப்படிதான் சொல்லணும். அது மாதிரி அது மாதிரி ஆமா யாச்சித்தவியம்னா பிச்சை எடுக்க நேரிடும். ஐ மே ஹேவ் டு பெக் அந்த மாதிரி தான். ஆமா ஆமா, அது பிச்சை எடுக்க நேரிடும். ஆமா ஆமா, யாச்சித்தவ்யம் பிச்சை எடுக்கத்தான் வேண்டும்னு அம்மாவும் சொல்றா. இது என்ன சந்தேகம்? பிச்சை எடுக்கத்தான் வேண்டும் அந்த மாதிரி. You should have to beg. You should, yes, yes. Yeah, you should have. ஆமா, yeah, you should. அது மாதிரி தான் இங்கிலீஷ். Okay. தமிழ் வந்து அவங்க சொல்றாங்க, பட் இங்கிலீஷ்ல வந்து you should have to beg அந்த மாதிரி தான் வரும். எஸ் மாதா. ஜாத்த வந்து அகாராந்த புல்லிங்க ஜாத்த சப்தக சம்போதன பிரதமா. கஹ மகாராந்த புல்லிங்க கிம் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சந்தேக வந்து அகாராந்த புல்லிங்க சந்தேக சந்தேக சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இது அந்த சம் பிளஸ் திக் பிளஸ் கஞ்சு பிரத்தேன்னு போட்டிருக்கேன் மாதா. சந்தேகத்துக்கு வேண்டாம். ஓகே 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 மாதா. இவ்வளவு டீப்பாலாம் நீங்க போகாதீங்க. ஓகே மாதா. யாச்சித்தவியம் வந்து யாச் பிளஸ் தவ்யத். ஏவ வந்து அவ்யயம், பவேத் வந்து பூதாத்து, விதிலிங், பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா. அடுத்தது படிக்கிட்டோம் மாதா. அதாவது வந்து ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வந்து இந்த அபியசிய அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமா மாதா. அந்த வேர்டை வந்து நீங்க எனக்கு இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. அபி பிளஸ் அஸ் பிளஸ் லட்லகார உத்தம புருஷ ஏகவச்சனம் எழுதி வச்சிருக்கேன் மாதா. அபியசியே. அதாவதுமா இது வந்து லட்லகாரத்துல அது வர முடியாது. அஸ்யே எப்படி வரும்?
நீங்க சொன்னது ஆமா மாதா, லோட் I was சாரி waiting மாதா, for லோட். you to finish. நீங்க ஓகே ஓகே முடிக்கிறதுக்காக ஓகே. நான் காத்துட்டு இருந்தேன். I didn't want to interrupt you. கரெக்ட் மாதா, லோட் இல்லையா மாதா அது? லோட்டும் வராது. லோட்டும் எஸ். அபியசியே அப்படின்னு சொல்லும்போது அபியசியங்கிற சப்தத்தோடுதான் சப்தமி சப்தமி விபக்தி. விபக்தியா. ஓ ஓகே ஓகே மாதா. ஓகே, ஓ அது லக்காரம் இல்லை. இது வந்து உங்களுக்கு வித்யா ந அபியசியே சதி சதி சப்தமி பிரயோகம் இங்க. ஓ ஓகே மாதா, ஓகே மாதா. புரியுறதா? ஓகே மாதா. ஓகே, அந்த மாதிரி வரும். ஓகே மாதா. அந்த சத்தி சப்தமி தான் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாதா. நான் எடுக்கிறேன், நான் ஒரு கிளாஸ் சதி சப்தமி எடுக்கிறேன். ஓகே, கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மாத்த இன்னொரு தடவை மாத்தா ப்ளீஸ். இந்த அபி அஸ்தாத்து தான் நானும் போட்டிருக்கேன். இல்ல எனக்கு இந்த சார், அபி அஸ்தாத்து தான் சார். அது ஆமா எத்து, அதோட எத்து வருது. சரி ஆச்சா, வந்துட்டு அபியசியங்கிறது வந்துடுது. ஆமா இப்ப அபியசியங்கிற சப்தம் தான் அது. சரி அபியசிய சப்தத்தை வித்யாம் அபியசியே ந. இப்ப வந்து வித்யாம் ந அபியசியே. சரி அப்ப எப்படின்னா, நான் படிக்கவில்லை என்றால் இப்ப சியாத்து தான் அங்க வேர்ப். சரி இது வந்து உங்களுக்கு அந்த சதி சப்தமி பிரத்வா பால்யே வித்யாமன் அபியசியே ந அபியசியே. பால்ய அபியசிய ரெண்டு வருது இல்லையா? அப்படி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சப்தமி தேடில நானு. பால்ய அபியஸ் ரைட். ஓகே புரியுறதா சார்? நீங்க வித்யாம முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஆமா ரைட் ரைட் ரைட். பால்யே பால்ய வித்யாம் ந அபியசியே. ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து வித்யாம் அபியசியே பால்ய அபியசியே எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எப்படி வேணா போட்டுக்கலாமே. ஆமா, வித்யாம் ந அபியசியே பால்ய எப்படி வேணா போட்டுக்கலாம். ரைட் ரைட். நித்யா மேடம் புரிஞ்சுதா? தேங்க்ஸ் அலாட் மாதா. இது நான் வந்து புரியாமலே, ஏன்னா இது லட்ல வராது, லட்டு மாத்திரம் தானே பிரத்தியா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ மாதா, தேங்க்யூ. So that is one thing that I wanted to tell. I was waiting for it to finish. ஏன்னா நான் குழப்ப வேண்டாம், நடுவுல அவங்க முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இவங்கள மாதிரி தான் இருக்கேன். ஆத்மனை பத்தி உத்தம புருஷன் ஏகவச்சனம். சதி சப்தமி. மீனாட்சி மேடம் சொல்லுங்க. ஆக்சுவலா இது நான் பண்ணினேன். இப்ப என்னோட சிஸ்டராத்துல இருக்கேன், நோட் கொண்டு வரல. நான் வந்து இதுதான் ரொம்ப நிறைய பார்த்தேன். வியஸ்ன்னு ஒரு சவுண்ட், பயம்ங்கிற மாதிரி வந்து அங்க வந்து அந்த அபியசியங்கிறது வருது, லங்லக்காரத்துல வருது. அதான் அது என்னது தெரியல, அப்படியே விட்டுட்டேன் நானு. இப்ப புரிஞ்சுதாமா? இப்ப புரிஞ்சுடுத்து எனக்கு. அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. தேங்க்யூ. அதான் இந்த இடத்துல வந்து we have to take it as, ஏன்னா அது சத்ரு வந்தாதானே இதுல வரும் இல்லையா? அந்த மாதிரி சதி சப்தமி வரும் பொழுது அதுவும் நம்ம வந்து அதான் நான் இன்னும் ஒரு தடவை கிளாஸ்ல நான் சதி சப்தமி ஒரு வாட்டி எடுங்க மாட்டா, ஒரு வாட்டி எடுக்கிறேன். எடுத்தா உங்களுக்கு சரியா இது ஒரு நீடு மாதா. கண்டிப்பா சதி சப்தமி நிறைய இப்பெல்லாம் வருது. நிறைய வருது. அப்ப அபியஸ் சப்தமா மாதா? அது என்னமா? அது என்ன சப்தம்? அபியஸா? அப்போ அபியஸ்யவா? ஓகே. அபியஸ்ய சப்தத்துல சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சரி மாதா, தேங்க்யூ. அடுத்தது யாராவது பண்ணுங்க. நான் படிக்கட்டுமா மாதா? யாரா இல்லைன்னா நான் படிக்கிறேன். படிங்க. புத்திரஹ ஏவம் சேத் அகம் பிரபிருதி பாடாலயம் கமிஷ்யாமி வித்யாம் ச அப்யயிஷ்யசி. அப்படி என்றால் நான் நாளை முதல் பாடாலயம் செல்வேன், கல்வியையும் பயிலுவேன். ஏவம் அவ்யயம் சேத் அவ்யயம் அகம் अस्मत् शब्दम दकारांत अस्मत् शब्दम प्रथमा विभक्ति एकवचनम प्रभृति अव्ययम पाठालयम அது வந்து பாட்டாலய சப்தம். ஸ்வக விட்டேனா? ஓகே, ஸ்வக அதுவும் அப்ப நான் அவ்யயம் தான் மாத்தா. ஸ்வக போடல. நாளையில இருந்து, நாளை முதல் எழுதிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸ்வக அவ்யயம், அப்புறம் பிரபிருத்தி அவ்யயம், பாட்டாலயம்
பாட்டாலய சப்தம் அகாராந்த புல்லிங்க பாட்டாலய சப்தம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் பாட்டாலயம். இதுல வந்து பாட பாட்டசிய ஆலயம்னு எடுத்துக்கலாமா? தத் ஷஷ்டி தத் புருஷவா எடுத்துக்கோங்க. பாட்டசிய ஆலயம். கமிஷ்யாமி கம் தாத்து லிட்லகார உத்தம புருஷ ஏகவச்சனம் கமிஷ்யாமி பாதிகணம் கம் தாத்து. வித்யாம் ஆகாரந்த ஸ்ரீலிங்க வித்யா சப்த த்விதியா விபக்தி ஏகவச்சனம் ச அவ்யயம் ச அவ்யயம். அபசிஷ்யாமி அதேதான் அபியசிஷ்யாமி 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 அவ்வளவுதான். அதேதான் அபி அஸ் தாத்துன்னு அபியஸ்ய வந்து சிஷ்ய சிஷ்யாமி. இந்த இடத்துலதான் லகாரமா வருது. லகாரம் வந்து கர்த்தரியில லிட்லகாரல உத்தம புருஷத்துல ஏகவச்சனத்துல வரும். நித்யா மேடம் புரிஞ்சுதாமா? எஸ் மாதா, புரிஞ்சது மாதா. எழுதியிருக்கேன் மாதா. எஸ் 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 மாதா. ரெண்டுமே அபி பிளஸ் அஸ் தான். ஓகே மாதா. இப்போ வந்து லகாரத்துல வரும் கர்த்தரியில லகாரத்துல உத்தம புருஷ ஏகவச்சனத்துல வந்து மாதா. வத்ச அலசியம் விகாய ஒரு நிமிஷம் சரியா கொஞ்சம். அலசியம் விகாய வித்யாபியாசே யதஸ்வ யதஸ்வ உத்யோகி பவ. குழந்தாய் சோம்பேறித்தனம் இல்லாமல் கல்வி கற்பதில் முயற்சி செய், வேலையில் அமர்வாய். வத்ச அகாராந்த புல்லிங்க வேலையில் அமர்வாய் கிடையாது. நீங்க அதை முடிச்சுக்கோங்க, நான் வரேன் இதுக்கு. அப்படியா? சரி. வத்ச வந்து அகாராந்த புல்லிங்க வத்ச சப்தம் சம்போதன பிரதமா வத்ச. அப்புறம் அலட்சியம் ஆலஸ்யம் அகாராந்த புல்லிங்க ஆலஸ்ய சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். விகாய வந்து லெப் அவ்யயம் தான். வி ஹா தாத்து ஜுகோத்யாதி மூணாவது கணம் தேர்ட் கணா பிளஸ் லெப் பிரத்ய விகாய. வித்யாபியாசே வித்யா அபியாசே ஒரே வேர்டா எடுத்துக்கோங்க. வித்யாபியாசே சவர்ண தீர்க்க சந்தி இருக்கு. வித்யாபியாசே அது பரவாயில்ல. பட் வித்யாபியாச சப்தம் போது ஆமா சரி. வித்யாபியாச சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அபியாசங்கிறத புல்லிங்க வந்து வித்யாபியாச சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். எத்தஸ்வ இது வந்து எத் தாத்து லோட் லகார மத்தியம புருஷ ஏகவச்சனம். எத்தஸ்வா உத்யோகி உத்யோகின் சப்தம், அதாவது உத்யோகம் அஸ்ய அஸ்தி, அந்த மாதிரி உத்யோகின் சப்தம் நகாராந்த உத்யோக பிளஸ் உத்யோகிக்கு உத்யோக பிளஸ் இனி பிரத்யா வரும். இனி பிரத்யா வரும். உத்யோகின் சப்தம் நகாராந்த உத்யோகின் சப்த பிரதமா விருத்தி ஏகவச்சனம் ஸ்ரீலிங்கம். இது பவ பூதாத்து ஸ்ரீலிங்கம் எதுக்கு வருது? சப்தம் இந்த உத்யோகின் சப்தம் இல்லையாது. ஆமா உத்யோகின் தான். ஓகே சார். ஆமா ராஜன் சப்தம் ராஜா வந்ததுன்னா அது ஸ்ரீலிங்கம் ஆகல. அதே மாதிரி இதுலயே வருமே நிறைய சப்தம் அந்த மாதிரி வரும். ஓகே. சோ உத்யோகின் இட்ஸ் a புல்லிங்கம் only. உத்யோகி இஸ் புல்லிங்கம் only. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் புல்லிங்கம். அப்படியா? இது நான் இதை பார்த்தேன். சரி ஓகே, நான் தேங்க்யூ மா, நான் மாத்திக்கிறேன். இதுல எனக்கு என்னமோ இதுல பார்த்த மாதிரி, அதாவது அஷ்டாத்தியாயில வச்சு பார்த்த மாதிரி ஒரு ஐடியா, அதுக்காக சொன்னேன். நான் தப்பு பண்ணிருக்கேன், மாத்திக்கிறேன். சார் உத்யோகின் அப்படிங்கிற சப்தம் வந்து உத்யோக உத்யோக பிளஸ் இனி. ஆமா உத்யோகின் இங்க உத்யோகின்னு வருது இல்லையா, அதுக்காக யோசிச்சேன். ஆனா அகைன் அவ வந்து அந்த பையனை தானே சொல்றா, அப்ப அதனால உத்யோகி பவான் தான் வரணும் இல்லையா? ஆமா சார், பிள்ளைங்க தான் வரணும்.
அது எப்படி நம்ம இனி இல்ல, சப்தம் இல்லப்பா. ஆர்டர் பண்ணினதுனால 1 minute சார் 1 minute ப்ளீஸ். இருக்கேன் மத்த இருக்கேன். ஓகே தேங்க்யூ சார். உத்யோக பிளஸ் இனி உத்யோகின் சப்தம் is in all the 3 lingams. ஓகே. திரிசுலிங்கேஷ் இருக்கா? ரைட் ரைட். 3 லிங்கத்திலயும் உத்யோகி, சரி. உத்யோகினி, உத்யோகி. ஓகே, அந்த மாதிரி வரும். சோ அதனால இது உத்யோகி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஆஃப் புல்லிங்க only. ஓகே மாதா. ஓகே. அப்போ உத்யோகி பவ, நீங்க வந்து ஏதோ ஒரு மீனிங் சொன்னீங்க தமிழ்ல, என்ன சொன்னீங்க? வேலையில் அமர்வாயின்னு சொன்னேன். இல்ல அதாவது யூ பி ஆக்டிவ் நிறைய இருக்கு சார். பி பவனா பி. ஓகே. ஆமா. அது வந்து இது லோட்ல காரம் பூதாத்து. ஆமா, லோட்ல காரம் தானே. பூதாத்து கர்த்தரி லோட்ல கார மத்தியம புருஷ அப்போ you be active, you be industrious, you be laborious, you put effort எல்லாம் சொல்லலாம் சார். உத்யோகி பவ. புரியுதா சார்? ஆமா. அம்மா வந்து சொல்றாங்க துவம் உத்யோகி பவ. துவம் இஸ் அத்யார். யூ பி லைக் தட். அந்த லைக் தட்ங்கிறது வந்து வேலையில இருக்கிறது, இண்டஸ்ட்ரியஸ்ங்கிறத யூ வில் கெட் a ஜாப் அந்த மாதிரி சொல்றாங்க. இல்லாட்டா படிச்சதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி கிடையாது. இது நீ வந்து வேலை பாருன்னு சொல்லவே இல்லை. அவன் சின்ன பையன் தானே. நீ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போடு, நீ ஆக்டிவா இரு, நீ எஃபோர்ட் போடு. ஓகே, நீ படிக்கிறதுக்கு எஃபோர்ட் போடு. நீ எத்தஸ்வா சொல்லிட்டா எஃபோர்ட் போடுன்னு, அது முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்ற அளவு நினைச்சேன். அதான் சார், let you be active அப்படி சொல்லுவாங்க. இருப்பாயாக, தமிழ்ல சொல்லணும்னா இருப்பாயாக. அது இங்கிலீஷ்ல let you be active, let you be hard working towards the goal. கோல் என்ன? எத்தஸ்வ சொல்லிட்டா. ஓகே, வித்யாபியாசே எத்தஸ்வ உத்யோகி பவ. நீ படிப்புல வந்து நீ முயற்சி பண்ண, யூ பி ஆக்டிவ். உத்யோகிங்கிறது ஆக்டிவ் மட்டும் தான் இந்த இடத்துல மெயினா. ஆமா, ஆக்டிவ் எடுத்துக்கோ. லெட்டா பர்சிவியரிங், அதாவது புட் ஹார்ட் வொர்க் ஃபார் தட். யூ பர்சிவியர் னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கப்புறம் நரம் லக்ஷ்மி ஸ்வயமேவ அது அடுத்த சென்டென்ஸ்மா. உத்யோகி பவ. ஓகே, அதோட இதோ நிப்பாட்டிக்கிறாங்க. நீ உழைப்பாளியாக இரு அப்படின்னு எடுத்துக்கலாமா மாட்டா? உழைப்பாளியாக இரு அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வந்து வராதுமா. குழந்தைக்கு வராது இல்ல மாட்டா? ஆமா, ஏன்னா இந்த பையனை வந்து அவ நல்லா படிப்புல இருன்னு சொல்லிட்டு, நீ படிப்புக்காக put your effort in your studies. Okay, put effort, you take effort, you be persevering னு சொல்லுவோம். ராஜா சார் wants to say something here. ராஜா சார். nothing madam, முனைப்பா இருன்னு சொல்றது அவ்வளவுதான். முனைப்பா. ஓகே, that is the word. Yes, தமிழ்ல அவர் கரெக்ட். அதுதான் நித்யா you also. ஓகே மாதா. இல்ல உழைப்பாளி சொன்னேன், முனைப்பு கரெக்ட்டா இருக்கு மாதா. கிடையாது, முனைப்பாக. ராஜா சார் has used the correct Tamil word. முனைப்பா, அதுலயே முனைப்பா இருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா so persevere towards that. Yeah, that is concentrate on that. முனைப்பா அதுலயே பண்ணிட்டு இருக்கற. ரைட். அத மாதிரி அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. வரமதா. வித்யாவந்தும் உத்யோகினாஞ்ச நரம் லக்ஷ்மி ஸ்வயமேவ அந்த இடத்துல வந்து சரியாவே இல்ல.
உபைஷ்யதி, ம். ஸ்வயமேவ உபைஷ்யதி. நான் கொஞ்சம் அது இதுல இருந்து எடுத்துட்டேன். உங்க பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, அதுல பிடிஎஃப்ல கிடைச்சது. இருந்தா நானும் எடுத்தேன். நான் புக்ல சரியா இல்ல. புக்ல நான் அப்புறம் மாத்தி எழுதிட்டேன். பிடிஎஃப் கிடைச்சது. ஸ்வயமேவ உபைஷ்யதி உபைஷ்யதி. யதி. ஆமா. வித்யாவந்தம், அதாவது படித்தவனும் முயற்சி உடையனும் மனிதர்களை அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும். அதிர்ஷ்டம் தானாகவே தேடி. Fortune comes to them. Okay, யாரு fortune? நம்ம லக்ஷ்மிஹி அப்படிங்கறத இந்த புக்ல வந்து நம்மளுக்கு ஃபார்ச்சூன் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதனால அப்படியே அதை எடுத்துட்டேன். வித்யாவந்தம் தகாராந்த புல்லிங்க வித்யாவத் சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம் மாத்திரம். சரி, வித்யாவத்துங்கிறது தத்தித பிரத்யயா. தத்தித வித்யாவத் வத்து பிரத்யயா. ஓகே, வத்து பிரத்யா, வத்து பிரத்யா. வித்யா அஸ்ய அஸ்தி அந்த மாதிரி தானே வரும். ஆமா ஆமா, வித்யாவத். அடுத்தாப்புல உத்யோகினாம், உத்யோகின் சப்தம் தான் நகார, உத்யோகின் சப்தம் புல்லங்க. உத்யோகினாம் அப்படிங்கிற இது வந்து ஸ்ரீலிங்கத்துல வருமா மாதா? இல்ல சார், உத்யோகினம். ஆமா, இது வந்து சக்தி த்விதியா விபக்தி ஏகவச்சனம் சார். உத்யோகி, உத்யோகினௌ, உத்யோகினஹ, உத்யோகினம், த்விதியா விபக்தி ஏகவச்சனம். உத்யோகினம், உத்யோகின் சப்தம் தான் நகாராந்த புல்லிங்க உத்யோகின் சப்தம் தான், அதே சப்தம் தான். புல்லிங்க சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஏகவச்சனம். அடுத்தது ச அவ்யயம் நரம், அகாராந்த புல்லிங்க நர சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். லக்ஷ்மிஹி ஈகாராந்த லக்ஷ்மி சப்த ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸ்வயமேவ அவ்யயம், ஸ்வயம் ஏவ ஸ்வயமேவ அவ்யயம். உபைஷ்யதி, உப பிளஸ் ஈ தாத்து கர்த்தரி, அத கர்த்தரி லிட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் உபைஷ்யதி. குணசந்தி வரனால உபைஷ்யத்தின்னு வருது. உபைஷ்யதி. ததாச்ச சுபாஷித ரத்னாகரக, ரத்னாகாரக உத்யோகின் புருஷா, ஒரு நிமிஷம் அதை, உத்யோகின் புருஷ சிங்கம் உபைதி. உத்யோகினம் சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் இது பேரா கொஞ்சம் ரைட்டிங் ப்ராப்ளம். உத்யோகினம் புருஷ சிங்கம் உபைதி லக்ஷ்மிஹி இதி. அதனால்தான் பொன்மொழிகள் ஆகிய கடலில் உத்தியோகம் உள்ள புருஷ சிங்கத்திடம் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்று சொல்லி இருக்கிறது. ததா ச ரெண்டுமே அவ்யயம். சுபாஷித ரத்னகாரகா, ரத்னாகாரகா, சுபாஷித ரத்னாகாரகா அப்படின்னா என்ன? அதாவது கும்பம் கரோதி கும்பகாரக. ரத்னம் எங்க இருக்கோ அது சமுத்திரம்னு சொல்றதுக்காக ரத்னகாரகான்னு சொல்றாங்க. இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. சுபாஷித ரத்னாகாரக சார். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எப்படி கும்பம் செய்யறவன் கும்பம் கரோதி இது கும்பகாரக உபபத சமாசம். அத மாதிரி சுபாஷிதம் ரச்சயதி சுபாஷித ரத்னாகாரக. ஓகே, ரத்னாகாரகன்னு வருது. ரத்தினங்களை போல சுபாஷிதங்களை கொடுப்பவர், அப்படி எடுத்துக்கோங்க. நான் இந்த முதல்ல ஒரு தடவை நீங்க இந்த ரத்னாகாரகா வந்த போது அந்த ரத்னம் எங்க மறைஞ்சிருக்கோ சமுத்திரத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சமுத்திரத்துக்கு ரத்னாகாரகான்னு ஒரு அர்த்தம். ஆமா சார், இங்க ரத்தினங்கள் அதே மாதிரி சுபாஷிதம் என்ற ரத்தினங்களை தருபவர், அப்படி எடுத்துக்கோங்களேன். அப்படி எடுத்துக்கணும். சுபாஷித ரத்னாகாரகா, சுபாஷித ரத்னாகாரகா. சுபாஷம் இது ரத்னானி அஸ்ய அஸ்தி. அவரேதான் அப்படி சுபாஷித ரத்னாகாரக. இட்ஸ் ஒன் வேர்ட். ஓகே ஓகே மாதா. சுபாஷித ரத்னாகார சப்த அகாராந்த புல்லிங்க. சரி சரி, அவ்வளவுதான். ஓகே, உத்யோகினம் இத மட்டும் சொல்லுங்க. உத்யோகினம், உத்யோகினம்
அத உத்தியோகின் சப்தம்னா द्वितीया विभक्ति ஏகவச்சனம். உத்தியோகினம் புருஷ சிங்கம் உபைத்தி. புருஷகா சிங்கம் இவன்னு எடுத்துக்கலாமா? சரி முடியுங்க. புருஷ சிங்கம் உபைத்தி. உப இகார அதாதிகண இகாரதா ஈ தாத்து உப உப உபசர்க்கம் பரஸ்மைபதி லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் உபைத்தி. அவ்வளவுதான். புருஷ சிங்கம் தான் புருஷம். புருஷகா சிங்கம் இவ உத்தம புருஷ கர்மதாரையகான எழுதியிருக்க. உத்தம புருஷன் இல்ல சார், கரெக்டா சொல்லுங்க சார். சாரி, உத்தரபத கர்மதாரையன்னு எழுதியிருக்கேன். வாசிக்கும் போது வாசிக்கும் உத்தரபத கர்மதாரைய அப்படின்னு எழுதியிருக்கேன். அது மாதிரி லக்ஷ்மிஹி உபமானோத்தர பத கர்மதாரைய. உபமான உத்தர பத சார். சரி, உபமான உத்தர. புருஷர் வந்து சிம்ஹ இவ. உத்தர பதத்துல உபமானம் இருக்கு. ஆமா, இவ பின்னாடி வந்திருக்கு உத்தரபதம். உபமான உத்தரபத கர்மதாரை. இப்ப லட்சுமிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. ஏற்கனவே லட்சுமி சொல்லியிருக்கோம். இத்தி வந்து அவ்யயம். சோ என்ன மீனிங் கரெக்டா இதுக்கு என்ன வரும்? அதனால்தான் என்ன அர்த்தம்? உபைத்தினா அருகில் செல்கிறார். ஆமா, அது பக்கத்துல வருது. அருகில் செல்கிறார், அத தானாவே வருகிறதுன்னு போட்டேன் நானு. உபைத்தினா உபா பிளஸ் ஏத்தி. ஏத்தி உப ஏத்தி உபைத்தி தானாவே பண்றது. அது actually this is an apavadam to pararupa sandhi sir. பரரூப சந்தி. ஆமா, அங்க இது வரல, விருத்தி வராது. உப பிளஸ் ஏத்தி வரும்போது உபைத்தின்னு வரணும். ஆனா this is an apavadam உபைத்தின்னு வருது. விருத்திக்கு அபவாதமா வந்து அதான் மத்தா. இப்போ அதனாலதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தாக்க சுபாஷித ரத்னகாரகா அப்படின்னு சொல்லும் போது சுபாஷிதமாகிய ரத்னங்களை கொடுக்கக்கூடியவர் பெரியவர்கள். இந்த மாதிரி உத்தியோகம் உள்ள புருஷ சிங்கத்திடம் அதிர்ஷ்டம் தானே வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். செல்லுகிறது, செல்லுகிறது, தேடி செல்லுகிறது. தேங்க்யூ. பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த லெசனை நம்ம ஆரம்பிச்சு நவராத்திரி நடுவுல வந்ததுனால முடிக்க முடியல. சோ 1 minute. Stop the record.